ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தினமும் ஒரு ரெசிபி போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி பர்ஃபெக்டான தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, எள், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கடையில் வாங்கின மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே மாவு வறுத்துட்டு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸ்நாக்ஸ் எல்லாமே. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்தேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் வறுக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கருகி போயிடும் மாவு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா சூடு இதுவாகணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் நல்லா வரும், அரிசி மாவு வாசம். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்துட்டு நான் ஒரு இதில் சேர்த்துட்டேன். இப்போ 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஓரமாக இருக்குது, ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ உளுந்து ஆறிடுச்சு. இப்போ உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உளுந்து மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் நைஸாக உளுந்து அரைப்பட்டிருந்தாலும் 1-2 திப்பி இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் மாவை. ஜலிச்சிட்டோன்னா அதில் இருக்க குருணை எல்லாமே வெளில வந்துடும். இப்போ ஜலிச்சாச்சு, அதில் இருக்க குருணை எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன் அதுலேயே. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி மாவையும் ஒரு முறை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு பண்ணும்போது நமக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்க குருணை நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். காரத்துக்காக தான் சேர்க்குறோம் இது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வனஸ்பதி தான் சேர்க்குறேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்படி இல்லைன்னா நார்மல் ஆயிலே நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் கடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு தட்டை கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வனஸ்பதி சேர்க்குறோம். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்க்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இப்போ பெருங்காயத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம மாவு எல்லா பக்கமும் நம்ம கருவேப்பிலை, நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். நம்ம சேர்த்துருக்க வனஸ்பதி எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சாஃப்டாக வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிடிச்சோன்னா பிடிக்க வரணும், கொழுக்கட்டை மாதிரி உதுத்து வரணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மாவு பதம் நமக்கு இதுதான் முக்கியமானது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் மாவு நமக்கு நல்லா கரெக்டாக வரும். இல்லைனா தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்நாக்ஸ் நல்லா வராது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நான் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு மாவு. இப்போது ஒரு எண்ணெய் கவர் நான் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ஒரு மூடி வச்சு ப்ரெஸ் கொடுக்குறேன். இப்போ குட்டியாக தட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம குட்டியாக பால் மாதிரி உருட்டிட்டு இதே மாதிரி நம்ம ஒரு சின்னதாக கப்பு வச்சு நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா நல்லா அழகாக நமக்கு ரவுண்டாக தட்டை கிடச்சிடும். நம்ம வீட்டிலே சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க வரலன்னா நீங்கள் கவர்லேயே கூட எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எண்ணெய் கவர்ன்றதுனால நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ எல்லா தட்டையும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு.
இப்போ நம்ம தட்டை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டையாக வந்து போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா தான் போடணும். அப்போ தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா மேலே எலும்பி வரும். ஒரு மொத்தமாக நம்ம வந்து தட்டையை சேர்க்கக்கூடாது. ஒரு தட்டையாக நம்ம சேர்க்க அது வந்து வெந்து மேலே எலும்பி வரும். அதுக்கு வந்து நம்ம டைம் வந்து கொடுக்கணும். உடனே நம்ம வச்சு கிளறிட்டோம்னா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்துட்டு செவந்து வந்துடுச்சு பாருங்கள் தட்டை. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு வீடியோ புரியும். அப்போ தான் நம்ம பண்ணுற ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே வந்துட்டு நமக்கு தட்டை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து பொறுமையாக பொரித்து எடுக்கணும். நீங்கள் எள், ஓமம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள் தான் சேர்த்துருந்தேன். அது மட்டும் வீடியோவில் காமிக்க வந்துட்டு மறந்துட்டேன். வெள்ளை எள் வந்து நான் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருந்தேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதில் கடலைப்பருப்பு கூட ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நமக்கு. நல்ல சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.